ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சிக்ஸ்த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஃபோர்த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் போன வீடியோல. ஸோ போன வீடியோல ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நான் வாசிச்சிடுறேன். சிக்ஸ்த் கொஸ்டின். Draw a line of symmetry of the given figures such that one whole coincide with the other holes to make pairs. Okay. நீங்க எப்படி வரையணும்னா இதை, அதாவது லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து கரெக்டா அந்த இப்ப இப்படி வரையறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வரைஞ்சு காட்டுறேன். சப்போஸ் நீங்க இப்படி வரையறீங்கன்னா இது இந்த அலாங் இட்ஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி நீங்க மடிச்சீங்கன்னா இந்த ரெண்டு ஹோலும், அதாவது இதுவும் இதுவும் கரெக்டா கோயின்சைட் ஆகணும். அதாவது கரெக்டா அலைன் ஆகும். இந்த ரெண்டு ஹோலும் கரெக்டா அலைன் ஆகிற மாதிரி நீங்க வரையணும். ஸோ அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி, இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி பேசிக்கா அந்த ரெண்டு ஹோலையும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்க வரையணும். ஸோ தட் பர்டிகுலர் லைன் ஆஃப் சிமெட்ரி ஷுட் நாட் டச் தீஸ் ஹோல்ஸ். ஸோ அப்ப டச் பண்ணாம இருந்தாலும் ரெண்டுமே நீங்க கரெக்டா அந்த டுவர்ட்ஸ் தட் லைன் ஆஃப் சிமெட்ரி நீங்க மடிக்கும் போது, அந்த ரெண்டு பார்ட் ஆஃப் த பேப்பர் நீங்க மடிக்கும் போது அது ரெண்டும் கோயின்சைட் ஆகும், இல்ல கரெக்டா அலைன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் நீங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் நீங்க மடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதையும் இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் நீங்க மடிச்சீங்கன்னா அலாங் திஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி நீங்க மடிச்சீங்கன்னா இந்த ரெண்டு ஹோலும் கரெக்டா கோயின்சைட் ஆகும், கரெக்டா அலைன் ஆகும். கரெக்டா அலைன் ஆகணும், அதான் அவன் கேட்கறான். அந்த மாதிரி லைன் ஆஃப் சிமெட்ரி வரையணும்னு அவன் கேட்கறான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதான். இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி தான். இப்போ செகண்ட் கொஸ்டின் வரலாம். செகண்ட் கொஸ்டின் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. ஸோ இப்படி இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நீங்க இப்படி சப்போஸ் லைன் வரைஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு ஹோலும் கோயின்சைட் ஆகும். சப்போஸ் இஃப் யூ ஃபோல்ட் திஸ் பேப்பர் அலாங் திஸ் டயகனல், தென் தீஸ் டூ ஹோல்ஸ் வில் கோயின்சைட். தீஸ் டூ ஹோல்ஸ், இந்த ரெண்டு ஹோலும் இதுவும் கோயின்சைட் ஆகும். என்ன பண்ணா இந்த மாதிரி டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சீங்கன்னா, அது இந்த மாதிரி வரையணும், இப்படி வரையக்கூடாது. இந்த மாதிரி இது பர்டிகுலரா இதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது மட்டும்தான். இந்த டயகனல் லைன் ஆஃப் சிமெட்ரி தான் ஆன்சர். இப்படி வரைஞ்சீங்கன்னா கிடையாது ஆன்சர். இப்படி வரைஞ்சா மட்டும்தான் இந்த பார்ட் ஆஃப் த பேப்பரையும் இந்த பார்ட் ஆஃப் த பேப்பரையும் அலாங் இட்ஸ் டயகனல் நீங்க ஃபோல்ட் பண்ணும் போது இந்த ரெண்டு ஹோலும் கோயின்சைட் ஆகும், அதாவது கரெக்டா அலைன் ஆகும். பேசிக்கா அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஹேரோ ஹெட் வேணா அழிச்சிடறேன், தேவையில்லாதையும் அழிச்சிடறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின்ல எப்படி லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சா இந்த ரெண்டு ஹோலும் கோயின்சைட் ஆகும், அதாவது இந்த ரெண்டு ஹோலும் அலைன் ஆகணும் கரெக்டா. அந்த மாதிரி நீங்க லைன் ஆஃப் சிமெட்ரி வரையணும். ஸோ எப்படி வரையலாம் நம்ம? கரெக்டா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரையணும். நடுவில் அந்த லைன் போகணும், நடுவில் அந்த ஆரோ போகணும். ஸோ இதான் ஆன்சர். ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின் இதான். ஸோ இதை வேணா ஆரோ ஹெட் அழிச்சிட முடியும் ஆஸ் யூஷுவல். ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதான். ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி தான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி, ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி, ஹாரிசான்டல்னு மட்டும் போடுறேன். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் எப்படி வரையலாம்? ஃபோர்த் கொஸ்டின் நம்ம எப்படி லைன் ஆஃப் சிமெட்ரி வரையலாம்? சச் தட் இது ரெண்டு ஹோலும் கோயின்சைட் ஆகணும், இது ரெண்டும் கோயின்சைட் ஆகணும், அதே மாதிரி இது ரெண்டும் கோயின்சைட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு லைன் தான் பாசிபிள். எந்த லைன்லாம் இருக்கும் யோசிங்க. நான் வேணா 2 செகண்ட் டைம் தரேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். ஆன்சர் ஆக்சுவலாக இதுதான். இதே மாதிரி இதுவும் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி தான். ஸோ இது கரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போகணும், அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போகணும் அந்த ஆரோ. ஸோ இப்போ நான் ஆரோ ஹெட் வேணா அழிச்சிடுறேன். ஸோ ஆரோ ஹெட் அழிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதான் லைன் ஆஃப் சிமெட்ரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ லைன் ஆஃப் சிமெட்ரி தான். இந்த பர்டிகுலர் ஃபிகருக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. பட் அவன் கேட்கற கொஸ்டினுக்கான லைன் ஆஃப் சிமெட்ரி தான். அவன் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறான்? இந்த ரெண்டு ஹோலும் அலைன் ஆகணும், கரெக்டா கோயின்சைட் ஆகணும், அதே மாதிரி இந்த ரெண்டு ஹோலும் கரெக்டா கோயின்சைட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி அவன் பர்டிகுலரா கேட்கறான். ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இதுதான். இந்த ஆரோ தான், இந்த பர்டிகுலர் லைன் தான். ஸோ இங்கேயும் அதே தான், இங்கே இந்த பர்டிகுலர் லைன். இப்போ ஃபைனல் கொஸ்டின், இந்த சர்க்கிள்ல எப்படி நம்ம லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சா இந்த ஹோலும் அலைன் ஆகும், அதே மாதிரி இந்த ஹோலும் அலைன் ஆகும். நீங்க அதாவது அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி வழியா நீங்க மடிச்சீங்கன்னா இந்த ஹோலும் அலைன் ஆகணும், அதே மாதிரி இந்த ஹோலும் அலைன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்க லைன் ஆஃப் சிமெட்ரி வரையணும். ஸோ அதுக்கான ஆன்சர் இதான். இதான் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் இதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ இது ஆரோ ஹெட் அழிச்சிடுறேன். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் இதான். ஸோ இந்த மாதிரி நீங்க லைன் வரைஞ்சீங்கன்னா, லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அழிச்சிடுறேன். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஆன்சர் ஃபார் ஃபிஃப்த் கொஸ்டின். டிரா லைன் ஆஃப் சிமெட்ரி such that the one hole coincides with the other hole to make pairs. So இந்த ஹோலும் coincide ஆகும் to make a pair. இதே மாதிரி இந்த ஹோலும் coincide ஆகும். ஸோ இதான் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர். ஸோ நம்ம 5 கொஸ்டினே முடிச்சிட்டோம். அதாவது சிக்ஸ்த் கொஸ்டின்ல 5 பார்ட்ஸுமே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வேணா 7th கொஸ்டின் போலாம். ஓகே, 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நான் வேணா திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். Complete the other half of the following figures such that the dotted line is the line of symmetry. ஓகே, நம்ம ரிஃப்ளெக்ஷன் வரையணும் பேசிக்கா. ஸோ ரிஃப்ளெக்ஷன் வரையணும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் எப்படி வரையலாம் இதுக்கு?
இதுக்கு இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு நான் ரஃபா வரைகிறேன். ரஃபா வரைஞ்சா ஓரளவு உங்களுக்கு தெரியும் எப்படி வரையணுன்றது. இது இப்படி போகுதுன்னா இது வந்து இப்படி வரணும்னு நினைக்கிறேன். இது வந்து கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? ஓரளவு நான் ரஃபா வரைகிறேன், அவ்வளவுதான். ஸோ இது பேசிக்கா இதோட ரிஃப்ளெக்ட் இதுதான் ஆப்ஜெக்ட்னா இதுதான் இமேஜ். இதுதான் இமேஜ். இது வந்து மிரர் வெர்டிகலா பிளேஸ் ஆயிருக்கு. மிரர் வந்து வெர்டிகலி பிளேஸ்ட். மிரர் இஸ் பிளேஸ்ட் வெர்டிகலி. இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். இதே மாதிரி இது வந்து ஆப்ஜெக்ட், மிரர் இமேஜ் வரைகிறேன், மிரர் இமேஜ். ஸோ லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் கரெக்டாக மிரர் இமேஜ் மாதிரி வரைகிறேன். ஸோ இதுதான் இமேஜ். இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். அவ்வளோதான். இதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் கரெக்டாக வரையணும்னா. முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து இமேஜ்னு நினைக்கிறேன். இதான் இமேஜ். இது ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். மிரர் இஸ் பிளேஸ்ட் வெர்டிகலி. ஸோ முடிஞ்சளவு நான் அக்யூரேட்டாக வரைய பார்க்குறேன். அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் அவ்வளோதான். இது ஓகே, 8 மாதிரி இருக்கு. ரஃபா இருக்கு, நான் ரஃபா வரையறேன், அவ்வளோதான். இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ். இதே மாதிரி இது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு நான் வேணா வெளில வளைச்சிடுறேன். இது மட்டும் வெளில வரைய ட்ரை பண்றேன். ஸோ 4th கொஸ்டின் ஆன்சர் இதான். ஆக்சுவலா இப்படி இருக்கும். இதான் 4th கொஸ்டின் ஆன்சர். ஆக்சுவலா 4th கொஸ்டினோட ஆன்சர் இதான். இப்படி இருக்கணும் பார்க்க பேசிக்கா. இதோட ஆப்போசிட் வந்து இப்படி இருக்கும். அதாவது இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி தான். இது வந்து இமேஜ், இது வந்து ஆப்ஜெக்ட். அதாவது இந்த பக்கம் இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவு பெர்ஃபெக்டா இருக்கு. இன்னும் மேபி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லைட்டா மாடிஃபை பண்ணி ட்ரை பண்றேன். எப்படி பண்ணலாம் இத? இப்படி வரையலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கும். ஓகே, இது ஓகே தான் நினைக்கிறேன். இங்க வேணா ஒரு கண்ணை போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு இந்த சிமெட்ரி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதான் ஆப்ஜெக்ட், இதான் இமேஜ். இந்த பக்கம் இருக்கிறது எல்ஹெச்எஸ்ல இருக்கிறது தான் இமேஜ், ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஸோ இதான் 7th கொஸ்டின் ஆன்சர். நம்ம வேணா இதோட முடிச்சுக்கலாம் நம்ம இந்த வீடியோவை. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன முடிச்சிடோம்னா 6th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறம் 7th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா 8th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.